பாரதிராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அது கொசுவத்தி தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி ஏரியும் ஒரே ஒரு குவார்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். இங்கேருந்து ஒரு குவார்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பிச்சேன். நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல வார்த்தை. எப்படி பாடினது தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இயர் முழு குடி. என்ன பாடு அப்படியே அவ போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல வார்த்தை, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இங்க இருக்கணும். அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடி கதை சொல்றீங்க, போர் அடிக்குது. கதை சொல்றேன், அங்க யாரும் குடிச்சிட்டு குடி நோயாகுதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடிகள் நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் பாத்துக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில உட்கார்ந்து இருக்கும் போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிட்டு தான் நான் உட்கார்ந்து இருக்கேன். பிரான்சிஸ் இங்க வந்து உட்கார்ந்து அவன் பேசுறான். நான் தான் திட்டி வெளியே அனுப்பினேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்றடா அப்படின்னு. அவ்வளவு பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்ரமணியன் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஒரு நாவலை படிச்சுருக்கான். எப்படி படிச்சுருக்கா, விழுந்து படிச்சுருக்கான். கனி என் ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லிரு. இப்ப அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப நுட்பமா முடியும். நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து, என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால், என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன்,